தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன் வெட்கத்தை நீக்கி உன்னை நித்திய மாட்சிமையாக மாற்றி இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பேன். ஏசாயா 60:15. உன்னை நித்திய மாட்சிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முற்றிலுமாக கைவிடப்பட்டு யாருமற்ற அனாதைகளாக நிந்திக்கப்பட்ட கொடிய சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களை பார்த்து, இனி நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள் என்று வாக்குத்தத்தம் செய்து உன்னை நித்திய மாட்சிமையாகவும் வைப்பேன் என்ற இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைத்தார். அதே தேவன் இன்று உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்து உங்களை என்றென்றைக்கும் மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். மனிதர்கள் உங்களை ஏளனமாக நினைத்து ஒதுக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தமது சொந்த ஜனமாக மாற்றி என்றென்றும் உங்களை வல்லமையாக உயர்த்தி மகிழுவார். இன்று உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் நிந்தைகள் எதுவும் நிரந்தரம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை ஒருபோதும் அழியாத நித்திய மாட்சிமையாகவும் பேரின்ப மகிழ்ச்சியாகவும் மாற்றி இரட்டிப்பாய் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மாட்சிமையின் ஆவியானவரே, இன்று என் நிந்தைகளை முற்றிலுமாக நீக்கி என்னை நித்திய மாட்சிமையாக மாற்றி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் பூரணமாக நிரப்பியருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.